வணக்கம், நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எறா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். எறா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, ஸ்டாரு இதெல்லாம் எடுத்துருக்கேன் நான். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய், சால்ட்டு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா, தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். புதினா தேவைக்கு நம்ம புதினா எவ்வளோனா எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா நீல வாக்கில் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கடாய் வச்சு எறாவை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். ஏன்னா எறா நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தான் மஞ்சள் கலராக தெரியுது உங்களுக்கு. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவினா அது நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லாம் எதுவும் வராதனால நம்ம வதக்கணும். எறா மட்டும் எப்போவுமே இதை மாதிரி வதக்கணும். நம்ம வெறும் கடாயில் வதக்கினா தான் பாருங்கள் இந்த தண்ணி மாதிரி வரும் இல்லைங்களா, அது அழுக்கு தண்ணி மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அதனால் அதை எடுத்துடணும். எறா மட்டும் வதக்கி எடுத்துகிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடணும். நம்ம எப்போவுமே எறா மட்டும் நான் இப்படி தான் கழுவி எடுப்பேன். நீங்கள் எப்படின்னு தெரில. எண்ணெய் குக்கரை வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை போடுங்க, பிரிந்தி இலை போடுங்க, ஸ்டார் 1 போட்டிருக்கேன் நான், கடல் பாசி போட்டிருக்கேன், 2 ஏலக்காய் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் இது கொஞ்சம் அப்படி இதுவாகட்டும், செவக்கட்டும். நம்ம இது பட்டெல்லாம் செவந்தோடனே நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நான். நெய்யும் போடுங்க. கொஞ்சம் புதினாவும் ஃபஸ்ட்டு வதக்க சொல்ல கொஞ்சம் புதினா போடுங்க. 2 பச்சை மிளகா போடுங்க. ஃபஸ்ட்டு வதக்க சொல்ல இது போட்டுடலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போடுங்க. அதையும் நல்லா கொஞ்சம் எல்லா வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் இதுவாக வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம தக்காளியை போடணும் எப்போவுமே. ஏன்னா வெங்காயத்துக்கு நம்ம சால்ட்டு போட்டு வதக்க வேணாம், தக்காளி போட சொல்லி சால்ட்டு போடலாம், அப்போ சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அந்த புதினா எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். நெய் 1 ஸ்பூன் தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். கடைசியில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மீடியமான ஸ்பூன் தான் நம்ம தேவை. இஞ்சி பூண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம நிறைய போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான். நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி பாருங்கள், பெரிய தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துக்கிறேன். 2 பழமாக எடுத்திருக்கேன். நீல வாக்கில் தான் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தான் கொஞ்சம் வதங்க லேட்டாகும், அதனால் நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கனால 1.5 ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. நல்லா போட்டு வதக்குங்க. ஏன்னா தக்காளி நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஜூஸியாக நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த பிரியாணியில். கொஞ்சம் மூடி போட்டு வதக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். தக்காளி வதங்க மாட்டேங்குது சீக்கிரம், அதனால் இதை பாருங்க. நல்லா கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க, மசிச்சு விடுங்க கரண்டியில், இப்படி மாதிரி மசிங்க. அப்போ தான் இல்லைன்னா அப்படியே நம்ம சிக்கன்னா கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். எறான்றதுனால சீக்கிரம் வந்துடுமா, அதான் தக்காளி நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டுங்க. திருப்பியும் மூடி ஒரு 5 நிமிஷம் போடுங்க. போட்டு எடுத்துகிட்டு மூடி திறந்து நல்லா வதக்குங்க. நம்மளுக்கு இப்போ நல்லா வதங்கியிருக்குன்னு தெரிஞ்சது பாருங்கள், வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு இப்போ நம்ம எறா ஏற்கனவே வதக்கி தண்ணிலாம் எடுத்து சுத்தமாக வச்சுருக்கோம் எறா, அதையும் போடுங்க. போட்ட அப்புறம் அதையும் 2 வதக்குங்க. நம்மளுக்கு இது பாருங்கள், எறாலாம் ரொம்ப வேகலாம் லேட் ஆகாது, அதனால் இதில் 2 வதக்குனாலே போதும் நம்மளுக்கு. அரிசியை கழுவி நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வேணாம் அரிசி. நான் கரெக்டாக இதெல்லாம் வதக்குற டைமு கரெக்டாக ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி எல்லா அரிசியும் போட்டுருவோம். போட்டு அது 2 கலருவோம். ஏன்னா இந்த எண்ணெய் நெய்யோடவே நான் அது வதங்க சொல்ல நம்மளுக்கு உதிரியாக வரும், உடையாமல். அப்புறம் நான் இது பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடலாம். போட்டு அதோட அரிசியோடு 2 பெரட்டிடுங்க. 2 கலர் கழிட்டு நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நான் 3.25 அளவுக்கு நான் ஊற்றுறேன் தண்ணி. ஏன்னா சிக்கன்னா நிறைய நம்ம அதில் சிக்கனில் தண்ணி இருக்கனால கம்மியாக ஊற்றலாம். இது எறாதானுங்களா, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் கம்மி பண்ணிக்கலாம். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி போகிறோம், நம்ம 1/4 கிளாஸ் கம்மி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் போட்டுருங்க. நெய் ஊற்றிடுங்க. கரெக்டாக உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் போடலை எக்ஸ்ட்ரா எதுவும். கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்க மேலேயே. போட்டுட்டு நம்ம அப்படியே மூடிடலாம். மூடிட்டு ஸ்டீம் வந்த அப்புறம் நம்ம வெயிட்டு போடலாம். வெயிட்டு போட்டது 1 விசில் தான். 1 விசில் முடிஞ்சதும் ஸ்டீம் போன அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டீம் போயிடுச்சு எனக்கு, நான் திறந்து எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், பிரியாணி ரெடி.
எறா பிரியாணி நம்மளுக்கு நல்லா சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா அரிசி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள், குழையாது நம்மளுக்கு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள், 1/4 கிளாஸ் கம்மி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான் தண்ணி. இந்த பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எறா பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.